ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் கெரியர் வேர்ல்டு. இப்போ நம்ம ஒரு முக்கியமான எஜுகேஷன் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ டே 1 டே 2 ஸ்டடி பிளான் நிறைய பேர் கேட்டனால அந்த வீடியோஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம். 11th அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம், 10th இனிமேல் 12th அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் அது வைஸாக படித்தாலே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலாம். இது பின்னாடியுமே யூஸ் ஆகும். ஸோ அந்த ஸ்டடி பிளானை பாருங்கள். டே வைஸாக இருக்குது, மொத்த ஸ்டடி பிளானும் லெசன் வைஸாகவும் ஸ்டடி பிளான் இருக்குது. அந்த வீடியோஸ் வேணும்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 15 கல்வி முறையில் புதிய மாற்றம்னு சொல்லி அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு விட்டுருக்காரு. அது பார்த்திங்கன்னா என்ன மாற்றம்னா, தமிழகம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 7500 ஸ்கூலில் ஸ்மார்ட் வகுப்புகள் தொடங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. இது எங்கே சொல்லியிருக்காருன்னா ஈரோடில் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நவம்பர் 16 ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணலான்னு இருந்தாங்க, 9th to 12th. அதுக்கப்புறம் எதிர்கட்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் கருத்து கேட்பு கூட்டங்கள் அதெல்லாம் கேட்ட பிறகு கருத்து கேட்பு கூட்டங்கள்லாம் கேட்ட பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பேரண்ட்ஸ்லாம் வேணான்னு சொன்னனால உங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணலை. இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரோட்டில் செய்தியாளர்கள்ட்ட மீட் பண்ணி சொல்லியிருக்காரு. ஜனவரி 15 7500 ஸ்கூல்ஸில் ஸ்மார்ட் வகுப்புகள் தொடங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. ஜனவரி 20 பார்த்திங்கன்னா 7500 ஸ்கூல்ஸில் பயிற்சியாளர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட அறிவியல் ஆய்வுக்கூடங்களுக்கும் உரிய வசதிகளோடு தொடங்குவாங்களாம். லேப்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ அதை நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. லேப்ஸ் ஆரம்பிக்க அறிவியல் ஆய்வுக்கூடங்களை உரிய வசதிகளுடன் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நர்சரி அப்புறம் ப்ரைமரி ஸ்கூல்களுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்குவது குறித்து விரைவில் அரசு நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு, ப்ரெஸ் மீட்டில் ஈரோட்டில். ஸோ இப்போ இதான் லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆகிருக்கு. நாங்கள் வேறு நியூஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு நாங்கள் உடனே அப்டேட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.